இந்த நாளிலும் அன்பு, இந்த 31ஆம் தேதி அன்பு அன்பு செய்யக்கூடிய காரியமே தனி. அன்பு அன்பு ஒரு 3 வார்த்தை தான். ஆனால் இந்த அன்பு ஒரு கூட்டத்தை நம் பக்கம் ஈர்க்கும், ஒரு கூட்டத்தை நம் பக்கம் சேர்க்கும். இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, பங்களா முன்னாடி ஆடி காரு, நீங்கள் யோசித்து பாருங்களேன், பங்களா ஆடி காரு நிற்கிற அந்த வீடுகளிலே யாரும் போய் வாசப்படியில் கூட நிற்க முடியாது. ஆனால் ஒரு மனிதன் கிழிந்த ஆடை, கிழிந்த தோற்றம் உடைய ஆடை அணிந்திருக்கிற அந்த மனிதன் மரித்து போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரும் திரள் கூட்டமே இருக்கும். காரணம், அந்த மனிதன் மக்கள் மேல் வைத்த அன்பு, மக்கள் மேல் வைத்த அன்பு, அந்த அன்பின் நிமித்தமாய் அந்த வீட்டு வாசப்படியில் அந்த தெருவே ஒரு கூட்டமாக இருக்கும், கூட்டமாக இருக்கும். இந்த உலகத்தில் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பணம், ஆடி கார், ரோல்ஸ் ராய்ஸ் கார்டு, இப்படி கார்கள் இருந்தால் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க. நிறையா இளைஞர்களுடைய நினைப்பு அதுதான். பங்களா கட்டிட்டா, நம்ம பணக்காரங்களாக இருந்தால் நம்மகிட்ட நிறையா பேர் வருவாங்க, நிறையா பேர் போவாங்க, நம்ம மேலே அன்பு வச்சுருப்பாங்க, நம்ம உயர் பதவியில் இருந்தால் நம்ம மேலே அன்பு வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்றே ஒன்று, அது கிடையாது. அன்பு ஒரு மனுஷனுக்குள் இருக்கும்போது தான் அநேகரை தன் பக்கமாய் வைத்து கொள்ள முடியும். வேதம் அதுதான் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுக்குள் அன்பு வேணும். அந்த அன்பு இருந்தால் என்ன செய்யும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் கொரிந்தியர் சபைக்கு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். அன்பு ஒரு மனிதனுக்குள் இருக்கும்போது அந்த அன்பு என்ன செய்யுமாம்? அந்த அன்பு, வாசிக்க கேட்போம். அன்பு நீடிய சாந்தமும், ஹலோ அம்மா, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது சாந்தம், நீடிய சாந்தம். அப்படின்னா ஒருத்தங்க திட்டும் போது, ஒருத்தங்க நம்மளை வையும் போது, ஒருத்தங்க நம்மளை எரிச்சல் உண்டாக்குகிற வார்த்தைகளை பேசும்போது, ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு இருக்கும்போது அப்படியே அந்த முக தோற்றம் வந்து மாறவே மாறாது. அப்படியே புன்முறுவலோடு இருப்பாங்க. அதுதாங்க அன்பு, அதுதான் அன்பு. உண்மையாய் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் உண்மையாய் வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன், உண்மையாய் நான் ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்குள் அன்பு வேணும். அன்பு என்ன செய்யுமா? நீடிய சாந்தம், நீடிய சாந்தம். ஒருத்தர் வையும் போது, ஒருத்தர் எரிச்சலா பேசும்போது, ஒருத்தர் எடுத்து எரிஞ்சு தூக்கி பேசும்போது, ஒருத்தர் நம்ம பார்த்து கோபமா பேசும்போது அந்த முகத்துல என்ன இருக்குமா? அப்படியே ஒரு சிரிச்ச முகம். இதுதான் நீடிய சாந்தம். ஆமே. தயவு உள்ளது, தயவு உள்ளது. யார் என்ன உதவி எந்த நிமிஷம் கேட்டாலும் அவங்களுக்கு தயவு பாராட்டக்கூடிய அந்த தயவு தான் அந்த அன்பு, அந்த தயவு தான் அன்பு. அன்புக்கு பொறாமை இல்லை. ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு வரும்போது பொறாமை இருக்காது, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கும், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கும். ஒரு 3 பேர் ரேஷன் கடையில் நீங்கள் 10வது இடத்துல இருக்கிறீங்க. ஒரு கொஞ்சம் நடக்க முடியாதவங்க வந்து, தாயி நான் என்னால் நடக்க முடியல, நான் ஒரு கொஞ்சம் முன்னாடி நின்றுக்கிறேன்
அப்படின்னு சொன்ன உடனே அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா தயவு கடந்து வரும். நின்னுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி நிற்க பண்ணும். அந்த தயவுள்ளது, விட்டு கொடுக்கக்கூடியது. அன்புக்கு பொறாமை கிடையாது. எந்த காரியத்தை கொண்டும் பொறாமைப்படுறதில்ல. நம்ம வீட்டில் ஒரு சிலிண்டர் தான் இருக்கு. எப்படி இவ 2 சிலிண்டர் வாங்கினா? நம்ம 20,000 ரூபா சம்பளம் வாங்குறோம், அது வீட்டுக்காரன் 8,000 ரூபா தான் சம்பளம் வாங்குறான். நம்மளே ஒரு சிலிண்டர் வச்சிருக்கும் போது இவ வீட்டில் எப்படி 2 சிலிண்டரு? இதுதான் பொறாமை. நான் எங்கள் வீட்டில் ஒரு சிலிண்டர் இருக்கிற நாட்களில் நிறையா வீடுகளில் நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு புது சிலிண்டர் வாங்கியிருக்கிறோம், 2வது சிலிண்டர் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக நான் என்ன செய்வேன், நான் அவங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணி கொடுப்பேன். காரணம் என்னென்னா, ஒரு சிலிண்டரு முடிஞ்ச உடனே ஒரு 5 நாள் நம்ம படாத பாடுபடணும். அடுத்து 15, இப்போ நான் ஒரு நாளில் வந்துடுது. அப்போ 15 நாள் கழித்து தான் சிலிண்டர் வரும். அப்போ ரொம்ப சந்தோஷமாக நான் பிரதிஷ்டை பண்ணுவேன். ஒரு நாள் ஒரு தம்பி ஃபோன் பண்ணான். அப்போ போலீஸில் சேர்ந்த புதுசு, ஜெயிலுக்குள்ளே வேலை பார்க்குறான், அவன் ஜெயில் வார்டனாக வேலை பார்க்குறான். அப்போ ஃபோன் பண்ணான், அண்ணே ஒரு 3,500 ரூபா உங்களுக்கு நான் போட்டு விட்டுருக்கிறேனே, காணிக்க நீங்கள் இதை வச்சுக்கோங்கண்ணே, ஜோம் பண்ணிக்கோங்கண்ணே, முதல் மாத சம்பளத்துலன்னு போட்டான். ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு போய் இந்தியன் கேஸில் போய் 2வது சிலிண்டர் பதிகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஒவ்வொரு வீடுகள்லையும் நான் போய், இவங்க நம்ம வீட்டிலேயே, ஊழியக்கார வீட்டிலேயே ஒரு சிலிண்டர் தான் இருக்கு, எப்படி இவங்க வீட்டில் 2 சிலிண்டர் இருக்கலாம் அப்படின்னு நான் பொறாமப்பட்டிருந்தேன்னா, நிச்சயமா ஆண்டவர் எனக்கு 2வது சிலிண்டர் ஆண்டவர் தந்திருக்க மாட்டார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் பிரயாசப்படவே இல்லை. கர்த்தரே இதை செய்தார். இதே போலதான் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் பார்த்து இந்த 31ஆம் தேதி பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தை குறித்தும் பொறாமை கொள்ளக்கூடாது, எந்த நபர்கள் மீதும் பொறாமை வரக்கூடாது. அன்பு ஒரு மனுஷனுக்குள் இருக்கும்போது பொறாமைப்படாது, பொறாமை இருக்காது, பொறாமை கொள்ளாது. பல வருஷம் விசுவாசி நானு, பல வருஷம் விசுவாசியா இருக்கிற எனக்கே அந்நிய பாஷை கிடைக்கல. நேத்து வந்த விசுவாசிக்கு எப்படி அந்நிய பாஷை கிடைக்கலாம்? இது ஒரு பொறாமை. நான் பல வருஷமா ஜெபிக்கிற எனக்கு பதில் வராம நேத்து வந்த விசுவாசிக்கு எப்படி பதில் வந்துச்சு? இது ஒரு பொறாமை. நமக்குள்ள பொறாமை இருக்கும்போது ஆசீர்வாதத்தை முழுமையா பெற முடியாது. ஆண்டவர் சொல்றார், அன்பு சகலத்தையும், அன்பு நீடிய சாந்தமும், அன்பு தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்லுது, அன்பு தன்னை புகழாது. ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு இருக்கும்போது அவன் என்ன செய்ய மாட்டான்? தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டான். நான் ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்தோடனே, வாங்க, என்னை பார்த்து அந்த மேலத்தருவில் இருக்கிற அந்த பிசாசு எப்படி ஓடிச்சுன்னு தெரியுமா? அது ஓடின ஓட்டத்தை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நாள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் நின்று ஜோம் பண்ணும் போது, இயேசுவின் நாமத்தினால போன்னு சொன்னவன் டொப்புன்னு கீழே விழுந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னையே நான் புகழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் நோ, அதில் ஒன்றுமே கிடையாது. ஆமே, அல்லேலூயா. இப்போ ஒரு ஹோட்டல் கடையில் கிருஷ்ணன் கோயிலில் போய் நிற்கிறேன்னா, அவங்க ஹோட்டல் கடையில் சாருக்கு கவனி, ஒரு டீ கடையில் போய் நிற்கிறேன்னா, அவங்க ஃபஸ்ட்டு நான் பார்க்குற எல்லா ஒரு காரியம் கனப்படுத்துகிற விதம், அவங்க டீ தூளை ஃபஸ்ட்டு மாற்றுவாங்க. அது வரைக்கும் 10-15 டீ அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து நான் போய் நின்ன உடனே கரெக்டாக புது டீ தூளை போட்டு புது டீ தூளில் தான் டீயை கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா,
அந்த அன்பு. அவங்ககிட்ட போய் நான் இப்படிப்பட்டவன், நான் பாஸ்டரு, நான் இப்படி ஊழியக்காரன், என்னை பார்த்து பேய் ஓடுது அப்படின்னு நான் சொன்னது கிடையாது. அன்பு எனக்குள்ள காணப்படுகிற அந்த அன்பை நம்ம மற்றவங்க பார்க்கும்போது அவங்க நம்மளை பார்த்து கானர் பண்ணுவாங்க, அவங்க நம்மளை பார்த்து கனப்படுத்துவாங்க, அவங்க நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நமக்கு செய்வாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த அன்பு வேணும். அன்பு தன்னை புகழாது, அன்பு தன்னை புகழாது. அடுத்து வாசிமா. அன்பு இருமாப்பா இராது. அப்படின்னா இருமாப்பா இராது. உள்ளக்கு ஒன்று வச்சுக்கிட்டு நேரில் சொல்லத்தாயி எப்படி உன்னைத்தான் நான் நினைச்சேன், இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றுட்ட செல்லத்தாயி. அடுத்து அந்த செல்லத்தாயி வெள்ளத்தாயாக தான் இருப்பா. போன பிறகு உள்ளக்கு ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச மாட்டாங்க. அன்பு இருந்தால் அன்பு இருமாப்பா இராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு அடுத்து அயோக்கியமானதை செய்யாது, அயோக்கியமானதை செய்யாது, அயோக்கியமானதை செய்யாது. அப்படின்னா ஒருத்தங்க உங்கள்கிட்ட 10 டோக்கன் கொடுத்துருக்குறாங்க. 10 டோக்கன் கொடுத்துருக்கிறதுல கரெக்டாக வருஷப்படி கொடுக்கணும். வருஷப்படி கொடுக்கணுன்னா 10 டோக்கனுக்கு தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்போ என் பிள்ளை நிவிஸ் வர்றா, வந்த உடனே அவளுக்கு மாத்திரம் நான் 2வது டோக்கனை நான் கொடுத்தேன்னு வைங்களேன், அதுதான் அயோக்கியமானது. ஆமென். தன்னை போல பிறரையும் நேசி. கேட்குறீங்களா? ஹலோ, அல்லேலூயா. அயோக்கியமானதை நாடாது. என் பிள்ளை யாருங்க? அன்பு. என் பிள்ளையின் மேலையும் அதே அன்பு தான் இருக்கணும். என் பிள்ளையின் மேலே காட்டுகிற அன்பை காட்டிலும் மற்ற பிள்ளைகள் மேலையும் காட்டுகிற அன்பு ஒரே மாதிரியான அன்பாக தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பும் அப்படிப்பட்டதாக தான் இருந்தது. ஓ ஹல்லேலூயா. தன்னை புகழ்ந்தவங்க சீசர்கள் மேலையும் அதே அன்பை தான் வச்சாரு. தன்னை காட்டி கொடுத்த யூதாஸ் மேலையும் அதே அன்பை தான், யூதாஸ் காரியோத் மேலையும் அதே அன்பை தான் வச்சாரு. அதனாலதான் தன்னை காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து இயேசு சொன்னார், சிநேகிதனே, முத்தத்தினால் ஒளியவா, முத்தத்தினால் அல்லவா மனுஷகுமாரனை நீ காட்டி கொடுத்தாய். இதுதான் அன்பு. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, தற்பொழிவை நாடாது. மற்றவங்க தன்னை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஒன்று மற்றவங்க புகழ்கிறத கேட்டால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது உண்மையா. ஏன்னா இதே புகழ்கிற வாய் நம்ம நாளைக்கு சின்ன தப்பு செஞ்சவனே நம்மளை அப்படியே பொறிச்ச மாதிரி பொறிச்சு தள்ளிடும். பாஸ்டர் என்னையா பாஸ்டரு, அவர் அப்படியா, எங்களுக்கு கிடைச்ச சில நேரம் சாட்சி சொல்லுவாங்க, எங்களுக்கு கிடைச்ச பாஸ்டர் மாதிரி யாருக்கும் கிடைக்காது. உண்மையா அவர் வசம் வாங்குறதுக்கும் சரியான ஆளியா மனசுக்குள்ள நினச்சிக்கிறது அதுதான். அதனால என்னை யார் புகழ்ந்தால் உண்மையாக சொல்கிறேங்க, ஏன்னா அதே புகழ்றவாய் நாளைக்கு இகழும். ஆண்டவர் சொல்றாரு, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. அன்பு இருக்கும் போதுங்க சினமடையாதுங்க, சினமடையாது. சிலர்னா சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்க அமைதியா நிக்கிறீங்களே, நீங்க 4 வார்த்தை கேட்க கூடாதா, 4 வார்த்தை பேசக்கூடாதா, 4 வார்த்தை பேசக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டபோது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் கோபம் வரவே வராது, கோபம் வரவே வராது. பிரியமானவர்களே, அதே போலதான் நீங்களும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எந்த ஒரு காரியத்துக்கும் தயவு செய்து பட்டக்குன்னு கோபப்படாதீங்க, பட்டக்குன்னு கோபப்படாதீங்க. இன்னைக்கு இந்த 31ஆம் தேதி இரவோட இந்த காலை வேளையோட இந்த இடத்திலே குழி தோண்டி புதைச்சிட்டு போயிருங்க. கோபம் தான் ஒரு மனுஷனை ரொம்ப படு பாதாளத்துக்கு தள்ளிடுது. பட்டக்குன்னு கோபப்படாதீங்க. அன்பு உங்களுக்குள்ள இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, சினமடையாது. ஆமென்.
அவங்கள துரோகியும் பார்த்து சிநேகிதனேன்னு சொல்லும். அந்த அன்புக்கு அதுதான் அன்பு. சினமடையாது. உங்களை இந்த வார்த்தை கேட்குறாங்க, இந்த வார்த்தை திட்டுறாங்க, எங்களனா ஒருத்தங்க மண்ணை தூக்கி போட்டாங்க, நாசமா போயிடுவேன்னு தலையில மண்ணை தட்டணும். கேட்டாங்க, நீங்க என்ன ஏன் இப்படி அமைதியா இருக்கிறீங்க? 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கலாம்ல சொன்னாங்க. ஆனா எங்களுக்குள்ள என்ன இருக்குங்க? அன்பு. அவங்க அப்படி தூக்கி எறிகிறது போல நானும் தூக்கி எறிந்தோம் என்றால், எங்க குடும்பமும் தூக்கி எறிந்தோம் என்றால், அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் இதுதான் பிரியமானவர்களே. பாடம் இதுதான். அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது எந்த காரியத்தை குறித்து சடக்குன்னு படக்குன்னு கோபமே படக்கூடாது, கோபப்படக்கூடாது. பாருங்க, அடுத்து வாசிங்க. தீங்கு நினையாது. தான் சகோதரனுக்கு என்ன செய்யாது? தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சந்தோஷத்தில் சத்தியத்தில் என்ன செய்யப்படும்? சந்தோஷப்படும். அடுத்து அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஹல்லேலூயா. அன்பு மாத்திரமே ஒரு காலமும் ஒழியாது. அன்பு மாத்திரமே ஒரு காலமும் ஒழியாது. ஆண்டவர் சொல்றார், அன்பு மாத்திரமே ஒரு காலமும் ஒழியாது. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தங்க மரித்து போன பின்பு அந்த பாடிக்கு பின்னாடி நீங்க போய் அப்படியே சுடுகாட்டுக்கு கொண்டு போவாங்க பார்த்தீங்களா? அந்த கூட்டத்தில் நீங்க நின்று பாருங்களேன். அந்த மனுஷன் அன்பா வாழ்ந்திருந்தாங்கன்னா, அந்த அன்பா வாழ்ந்திருந்தாருன்னா அந்த மனுஷனை பத்தி 2 பேர் பேசுவாங்க. உண்மையாவே அந்த மனுஷன் சின்ன பிள்ளைய வான்னு சொல்லுவான், போ தள்ளிக்கோன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு பெண் வந்து நின்னா அப்படியே விலகி தான் போவாரு. அவ்வளவு நல்லமா தங்கமானவர், கேட்டதை கொடுப்பாரு. அப்படி சாஃப்டான டைப்பு. கோவப்பட்டே பார்த்ததில்ல. இந்த இடத்துல நான் நின்னதே கிடையாது. அன்பு, அந்த அன்பு 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 இதுதாங்க அன்பு. ஒரு மனுஷன் என்னை யாரும் கெட்ட வார்த்தை பேசி தண்ணி அடிச்சு அவன் மரித்து போறான்னு வைங்களேன். ஆமாம், தண்ணி அடிச்சு பாரு, இப்போ பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டான். அடுத்து சொல்லுவாங்க, பாரு இருக்கிற காசெல்லாம் சீட்டு விளாண்டு அவன் சீரழிச்சு பிள்ளைகளையும் இப்போ கடைக்காரனாக்கி விட்டான். எங்கே பார்த்தாலும் தேவையில்லாத பொம்பளை பழக்கம், தேவையில்லாத சுருட்டு, தேவையில்லாத கஞ்சா, தேவையில்லாத ரவுடிசம். இவனா உயிரோட இருக்கிறத விட நிச்சயமா பூமிக்கு பாரத்துக்கு இவன் செத்தா நல்லா இருக்கும். நல்ல வேளை இன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கும் இந்த தெருவுக்கும் விமோசனம் அப்படின்னு பேசுவாங்க. உண்மைங்க, ரியல் அன்பு ஒரு காலமும் செத்து போனாலும் ஒழியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அன்பு நிறைந்த தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுகிறார். அப்பனா நமக்குள்ள அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தங்க எதிர்பார்க்குறாங்களா? எதிர்பார்க்கிறத செய்கிறது தான் அன்பு. ஒரு மனுஷி எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறது தான் அன்பு. அன்பு நிறைந்த தேவன் நமக்குள் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் அன்பாகவே சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்பனா உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள ஏசப்பா இருக்கிறாருன்னு சொல்றீங்க? அவங்க பார்த்து சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு எந்த சூழ்நிலையிலும் மாறாத அன்பு. இந்த அன்பு நிறைந்த தேவன் நமக்குள் இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருந்து அவர் என்ன செய்ய போகிறார்? எந்த சூழ்நிலையிலும் மாறாத அன்பு, தேவாதி தேவனுடைய அன்பு. நீங்களும் நானும் தேடி வருகிற தேவாதி தேவனுடைய அன்பு. அதே போல உங்களோட அன்பு எந்த சூழ்நிலையிலும் மாறவே கூடாது. சமயத்துக்கு ஏற்றார் போல மாறவே கூடாது. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க.
மூத்தவன், மூத்த குமாரன், இளைய குமாரன் அப்படின்னு தான் பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது. இளைய மகன் கெட்ட நண்பர்கள், கெட்ட சாகசம், கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்க வழக்கம், கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிற அந்த நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு தன் வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, சொத்துக்களை பிரித்து, அப்பாட்ட இருந்து சொத்துக்களை எல்லாம் தாங்கப்பா, நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட இருந்து சொத்துக்களை விட்டு வாங்கிட்டு பிரிந்து போகிறார். யாரு? இளைய மகன். வேதம் சொல்லுகிறது கெட்ட குமாரன். அவனுக்கு பேர் என்ன பேரு? கெட்ட குமாரன். பாருங்களேன், ஒரு மகன், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள்ல மூத்தவன் இளையவன். இளையவன் சேரக்கூடாதவங்களோட சேர்றது, தண்ணி அடிக்கிறவங்களோட சேர்றது. சிலர் இதில் சொல்லிக்கிறாங்க, நான் எதுக்கு கெட்ட நண்பர்களோட சேர்றேன்னா என்னைய பார்த்து அவங்க திருந்தணும், அதுக்காக தான் நான் சேர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, கெட்ட நண்பர்கள் ஒரு நாள் அவர்களை போல மாற்ற 1 நிமிடம் போதும். 1 நிமிடம் போதும். அதே போல தான் ஒரு நாள் சும்மா போனான், 2வது நாள் சீட்டு விளையாட போனான், 3வது நாள் சிகரெட் அடித்தான், 4வது நாள் தண்ணி அடித்தான். இது எல்லாம் வந்த உடனே பொம்பளை பழக்கமும் வந்துருச்சு. கெட்ட குமாரன் தகப்பன்ட்ட சொத்தை பிரித்து வாங்கிட்டு கெட்ட நண்பர்களோடு தூர தேசத்துக்கு போய்விட்டான். ஒரு வீட்டில் சொத்தை பிரித்து மகன் அப்பாட்ட வாங்கிட்டு போனால் அந்த குடும்பம் நரகத்தை போல காணப்படும். அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. அந்த குடும்பத்தில் சமாதானமற்ற நிலை, அந்த குடும்பத்தில் சமாதானமற்ற நிலை. ஆனா அந்த தகப்பன் தான் சொத்தை பிரிச்சு கொடுத்தாலும் இளைய மகன் மேல வச்ச அன்பு மாறலங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொத்தை பிரிச்சு கொடுக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் தன் மகனை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட சொத்தை பிரிச்சு கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத போதிலும் தன் மகனை சந்தோஷப்படுத்துவதற்காக சொத்தை பிரித்து கொடுத்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பழமொழியை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், வீட்டுக்கு வீடு வாசப்படி. எந்த குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்கெங்க இருக்கு? பிரச்சனை இல்லாத வீடு எங்க இருக்கு? எல்லா வீட்லையும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்க, தகப்பனுக்கு விருப்பம் இல்லாத போதிலும் தன் மகனை சந்தோஷப்படுத்துவதற்காக சொத்தை பிரித்து கொடுக்கிறார். கெட்ட குமாரன் சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு கெட்ட நண்பர்களோடு கெட்ட சாகவாசம் பண்ணிக்கொண்டு தூர தேசத்திற்கு தன் தகப்பனை விட்டு பிரிந்து அவன் தன் நண்பர்களோடு உல்லாசமாய் வாழ்வதற்கு, ஊர் சுத்துவதற்கு அவன் போய்விட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த காலை வேளையில நாம் எடுக்கிற முடிவுகள் மற்றவர்களை புண்படுத்துமா? ஹலோ, நம்ம எடுக்கிற முடிவுகள் மற்றவர்களை புண்படுத்துமா? ஒரு முடிவு எடுக்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மற்றவர்கள் மனதை புண்படுத்தாதபடி அந்த முடிவு இருக்கணும். யார் மனசும் காயப்பற்றக்கூடாது. நீங்க எடுக்கிற முடிவு யார் மனசும் காயப்பற்றக்கூடாது. ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, உங்க வீட்டில் மாமியார் மருமக சண்டை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. மாமியார் மருமக சண்டை இல்லைங்க. சண்டை இருந்தால் என்னைக்கோ குடும்பம் போயிருக்கும், ஊழியம் போயிருக்கும். அப்பனா மாமியார் மருமகள் இவங்க 2 பேரையும் என்ன செய்யணும்? நம்ம எடுக்கிற கணவன் எடுக்கிற அந்த வீட்டில் நடுவராக இருக்கிற அந்த நபர் எடுக்கிற அந்த முடிவு இவங்களையும் காயப்படுத்தக்கூடாது. தன்னை நம்பி வந்தவங்களையும் காயப்படுத்தக்கூடாது. பெத்த தாயையும் காயப்படுத்தக்கூடாது. நம்பி வந்த துணையையும் காயப்படுத்தக்கூடாது. அப்படி எடுக்கிற முடிவுகள் தான் அந்த குடும்பம் தான் ஸ்திரப்படும். அந்த குடும்பத்தின் வாழ்க்கை தான் ஸ்திரப்படும். அந்த நேரத்தில் இவங்க மேல கோபத்தை காட்டி, இவங்க மேல நன்மையை செய்து, இவங்க மேல கோபத்தை காட்டி, இவங்க மேல நன்மை செய்து 2 பேருக்கும் சண்டை. இதனால நான் என்ன டெசிஷன் எடுக்கிறது?
அதனால ஒண்ணே ஒண்ணு, நாம் எடுக்கிற முடிவுகள் யாரையும் பாதிக்க கூடாது. நாம் எடுக்கிற முடிவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்களை கொண்டு வருமா என்று யோசிக்காமல் சுயநலமாய் முடிவுகள் எடுத்தால் பாதிப்பு உண்டு. இன்னைக்கு நிறைய மக்கள் நம்ம ஒரு வார்த்தை பேச போறோம், நம்ம ஒரு முடிவு எடுக்க போறோம், இந்த காரியத்தில் இறங்க போறோம் அப்படின்னு சுயநலமாய் எடுத்தால் அது மற்றவர்களையும் பாதிக்கும், தன்னையும் பாதிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க அன்பு எந்த சூழ்நிலையிலும் மாறக்கூடாது. நீங்க எடுக்கிற முடிவு அந்த அன்பை என்ன செய்ய அன்பு இல்லாதவர்களை போல என்ன செய்துவிடும், மாற்றிவிடும். ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேர் இன்னைக்கு என் வாழ்க்கை, என் சந்தோஷம், என் விருப்பம் அப்படின்னு யார்ட்டையுமே ஆலோசனை கேட்க மாட்டாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை முந்தானத்து நைட்டு, சனிக்கிழமை நைட்டு A1 பேக்கரிக்கு பக்கத்தில் அவங்க பாட்டி தாத்தா சொல்றாங்க, எப்பா பாஸ்டர்கிட்ட கேட்டுப்பாரு, அவங்க அப்பா அம்மாவை எப்படி கனப்படுத்துறாங்கன்னு கேட்டுப்பாரு, பாட்டி தாத்தாவை எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை, அங்கிள் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, அங்கிள் எங்க பாட்டி அடிக்கடி சொல்றாங்க, 4 பேர் பேசுற மாதிரி வாழணும், 4 பேர் பேசுற மாதிரி வாழணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும்னு சொல்றாங்க. ஏன் அங்கிள் 4 பேர் மதிக்கிறதுக்காக நம்ம எதுக்கு வாழணும்? ஏன் விருப்பப்படி நான் வாழ்ந்தா என்ன, நான் விரும்புகிறபடி வாழ்ந்தா என்ன அப்படின்னு கேட்டா. அப்பதான் நான் உதாரணம் சொன்னேன், பாப்பா 4 பேர் பேசுகிற மாதிரி வாழணும் அப்படின்னா, நான் ஒரு பலசரக்கு கடைக்கு போயிருந்தேன். பலசரக்கு கடையில் பலசரக்கு கடைக்காரர் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டாங்க, உங்கள் பிள்ளைங்க உங்களை நல்லா கவனிச்சுக்கிடுவாங்களேன்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 பேருமே என்கிட்ட பேசாதன்னு சொல்கிறாங்க. 2 பிள்ளைகளுடைய மருமகளும் என்னை ஃபோனில் போட்டு திட்டுன்னு திட்டுறா. எனக்கு 2 பிள்ளைகள் இருந்தும் பிள்ளைகள் இல்லாதவர்கள் போல இருக்கிறாங்க, அவங்க 2 பேரை பற்றி நீ பேசாத. உடனே அவங்க பாரு, பாஸ்டர் தான் காட்சன், அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் எப்படி அவன் வச்சு வாழ்றான், எப்படி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை கொடுக்குறான். வாழ்ந்தா காட்சனை போல தான் வாழணும், பிறந்தா இப்படிப்பட்ட மகன் தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நேரத்தில் சொன்ன அந்த சாட்சியை சொன்னேன். இதுதாங்க மற்றவங்க நம்மளை பார்த்து கொடுக்கிற சாட்சி ஸ்டேட்மெண்ட்டு, கொடுக்கிற சாட்சி ஸ்டேட்மெண்ட்டு. இதுதான் 4 பேர் மதிக்கிற மாதிரி, 4 பேர் பேசுகிற மாதிரி வாழ்கிறது. பாப்பா இப்படி தான் வாழணும், 7ஆம் கிளாஸில் நீ இப்படி தான் என்ன நாளும் நீ முடிவெடுக்கலாம், ஆனால் நீ எடுக்கிற முடிவு எல்லாம் தவறான முடிவு, தவறான முடிவு. அதனால நீ செய்ய வேண்டியது படிக்க வேண்டியது, நீ செய்ய வேண்டியது நான் முன்னுக்கு வரணும்னு இருக்க வேண்டியது, நீ செய்ய வேண்டியது நான் நல்ல மார்க் எடுக்கணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், கிளாஸ் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் உன்னோட டார்கெட்டா இருக்கணும். பாரு, என் மொபைல்ல 7ஆம் கிளாஸ்லயே நீ இப்படி செல்போன் பார்க்கறேன்னு சொல்றாங்க, நீ இப்படி செல்போன் பார்க்க கூடாது, நான் இப்படினா பார்க்கலன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு சொன்ன உடனே, அங்கிள் சரி அங்கிள் நான் இனிமே அப்படி இருக்கிறேன்னு அந்த பிள்ளை ஒத்துக்கொண்டால், நல்லா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே, என் வாழ்க்கை, என் சந்தோஷம், என்னோட விருப்பம், அப்படின்னா நான் யார்ட்டையும் ஆலோசனை கேட்க வேண்டியது கிடையாது. நான் யார்ட்டையும் ஆலோசனை கேட்க வேண்டியது கிடையாது. மற்றவர்களுடைய மனம் எந்த அளவுக்கு புண்படும் என்பதை நினைக்காமல் இன்னைக்கு எத்தனையோ பேர் சுயமா முடிவெடுக்கிறாங்க. அவங்க முடிவெடுக்கிற அந்த முடிவு தான் குடும்பத்தையே பாதிக்கும். அவங்க எடுக்கிற முடிவு ஒரு கூட்டத்தையே பாதிக்கும். அவங்க எடுக்கிற முடிவு ஒரு கூட்டத்தையே கலைத்து விடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எடுக்கிற முடிவு மற்றவர்களுடைய மனதை பாதிக்க கூடாது. நம்ம பேசுகிற அந்த பேச்சு மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்த கூடாது. ஒரு நிமிஷம் நிக்கணும், ஒரு நிமிஷம் யோசிக்கணும், ஒரு நிமிஷம் இதை பேசலாமா, ஒருவேளை இந்த காரியத்தை செய்யலாமா, யோசித்து செய்யும் போது அதில் உங்களுடைய அன்பு விளங்கும். அதுல உங்களுடைய அன்பு விளங்கும். பிரியமானவர்களே, அவ எப்படி பேசினாலும் அமைதியா இருக்கிறார், எப்படி கோபமூட்டுகிற வார்த்தையை பேசினாலும் எதிர்த்து பேசல. ஓ பரவாயில்ல,
உண்மையாகவே அன்பாய் இருக்கிறார். இவ ஆராதிக்கிற தேவனோ, இவ சுமந்து வருகிற தேவனோ, இவ வணங்குகிற கடவுளோ அன்பான தெய்வம் என்பதை நீங்களும் நானும் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை குறித்து என்ன? ஹலோ பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நம்மை குறித்து என்ன? இன்னைக்கு நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் மற்றவர்களை பாதிக்கின்றதா? யோசித்து முடிவு எடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது வரைக்கும் அப்படி எடுக்கலனா இன்னைக்கு ஒரு வாலிப பிள்ளை, அவ என் வாழ்க்கை, என் விருப்பம், என் முடிவு, நான் மேஜர், அவ்வளோதான். பஞ்சரு வாழ்க்கை பஞ்சரா போயிடும், மேஜர் பஞ்சர் ஆயிரும். உண்மையா பெத்த தாய் தகப்பன் பாருங்க, அம்மா இவ்வளவு விருப்பத்தோட உன்னைய வளர்த்தேன்டா. இல்லைம்மா, ஓ விருப்பத்துக்காக நான் வாழ முடியாது. நான் எப்படிடா உன்னைய நீங்கள் எப்படி வளர்த்தாலும் பரவாயில்ல. அவட்ட என்ன பேச? கடைசி பாருங்க, ஒரு வாலிப பிள்ளை எடுக்கிற முடிவு குடும்பத்தையே தூக்கில் தொங்குற அளவுக்கு முடிவு எடுத்துட்டு போயிருது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க முடிவு மற்றவர்களை பாதிக்கிற முடிவாக இருந்தால் இன்னைக்கு அந்த முடிவை தூக்கி எறிஞ்சிட்டு, இன்னைக்கு இனிமே இந்த 2024 ஆண்டு நீங்கள் எடுக்கிற முடிவு மற்றவர்களை பாதிக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா சொல்லுங்க. அவசரமாக எடுத்த முடிவின் நிமித்தம், அப்பாட்ட சொத்தை கேட்டு வாங்கிட்டு போனதின் நிமித்தம் இளைய குமாரனின் நிலை என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? இளைய குமாரனுடைய நிலை அவன் போனான், சொத்துக்களை எல்லாம் இழந்த பிறகு தன் தவறை உணர்ந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மிகவும் கஷ்டங்கள் பாடுகளை அனுபவித்து மிகுந்த தயக்கத்துடன் தன் தகப்பன் தன்னை ஏற்றுக்கொள்வாரா? எங்க அப்பா என்னை ஏற்றுக்கொள்வாரா? ஐயோ, நான் பிள்ளைன் போல. எங்க அப்பா வீட்டில் எனக்கு சாப்பிட உட்கார்ந்த உடனே தட்டு கொண்டு வர ஒரு ஆளு, சாப்பாடு பரிமாற ஒரு ஆளு, சாப்பிட்டு முடிச்ச உடனே கையை துடைக்கிறதுக்கு ஒரு ஆளு. என் தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு. ஆனால் நான் எடுத்த முடிவு தவறானது. என் நண்பர்களோட சேர்ந்து நான் எடுத்த முடிவு தவறானது. எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்காத அந்த இளைய குமாரன், எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்காத அந்த கெட்ட குமாரன் எடுத்து கெட்டு சீரழிஞ்சு வாழ்க்கையில சுமந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பண்ணி திங்கிற தவிட திங்க போகும்போது அதை கூட திங்க விடாம துரத்தி விட்டு ஓடுனா, பண்ணிக்கு வச்சத நீ எப்படி சாப்பிடலாம் என்று பன்னியை வைத்திருக்கிற அந்த ஓனர் துரத்தி விட்ட பிறகு அப்பதான் உணர்கிறான், என் தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் உண்டே, என் தகப்பன் வீட்டில் இத்தனை வேலைக்காரர்கள் இருந்தும் நான் கெட்ட நண்பர்களோடு கெட்ட சாகவாசம் செய்து கொண்டு, ஐயோ நான் எடுத்த முடிவு தப்பு, எங்க அப்பா மனசை காயப்படுத்துறது தப்பு. இப்ப நான் எங்க அப்பாட்ட போன எங்க அப்பா என்னை ஏத்துக்கிடுவாரா? ஐயோ, ஒருவேளை என்னை பிள்ளையா ஏத்துக்கிறதுனாலும் ஒரு வேலைக்காரனா ஏத்துக்கிடுவாரா? தயக்கத்தோட அப்பாட்ட போறா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் மாறாத அன்பு, எந்த சூழ்நிலையிலும் மாறாத அன்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க அன்பு இப்படிதான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப தகப்பன்ட்ட போன உடனே என்ன செஞ்சாரு? தகப்பன் சொல்லி காட்டல, என்னைக்காவது என் பையன் என்னை தேடி வருவான் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டு இருந்தார். இன்னைக்கு சொல்றார், 2023 ஆண்டு எத்தனையோ தகப்பன் உங்க வாழ்க்கையில விரும்பின அந்த விருப்பத்தை, தகப்பன் இயேசு உங்க வாழ்க்கையில வச்ச திட்டத்தை, கர்த்தர் உங்க மேல வச்ச நோக்கத்தை, உங்க மேல வச்ச ஊழியத்தை, கர்த்தர் உங்க மேல வச்ச அந்த திட்டத்தை நீங்க அறியாம
புரியாம உதாசீனப்படுத்திட்டு உங்க வேலை, உங்க குடும்பம், உங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியத்தை விட்டது உண்டு. எத்தனையோ பேர் ஆண்டவர் உங்க மேல வச்ச தரிசனத்தை விட்டது உண்டு. ஆண்டவர் உங்க மேல வச்ச நோக்கத்தை விட்டது உண்டு. எத்தனையோ ஊழியத்தை உங்களா நீங்க தள்ளி விட்டுட்டு இந்த ஊழியம் வேண்டாம், எனக்கு இந்த ஊழியத்தை புறக்கணிச்சது உண்டு. காரணம் சுயநலமாய் எடுத்த முடிவு. 2023 ஆண்டு எத்தனையோ ஊழியத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்தாரு. ஆனா அந்த ஊழியத்தை சுயமா, ஐயோ என் குடும்பம், ஐயோ என்னால முடியாது அப்படின்னு சொல்லி உங்க சுயநலத்தினால எடுத்த முடிவு. அதை புதுப்பிச்சுக்கோங்க, இன்னைக்கு புதுப்பிச்சுக்கோங்க. 2024 ஆண்டு என் சுயமா எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. என் தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன் சொல்லுங்க. எங்க தகப்பனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன் சொல்லுங்க. அப்பா வருவாரு, மகளே இந்த ஊழியத்தை செய்யுப்பா. இல்லை எனக்கு பலவீனம், ஐயோ வேண்டாம் என்னால் முடியாது, ஐயோ இந்த ஊழியத்தை செய்யுப்பா. இல்லை என்னால் செய்ய முடியாது, இந்த காரியத்தை செய்யுப்பா. இல்லை என்னால் முடியாது. இப்படி உங்க சுயநலத்தினால எடுத்த அத்தனை முடிவுகளும் தவறானது. ஆண்டவர் சொல்லுகிறார், தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். 2023 ஆண்டு உங்க சுயநலத்தினால என்னென்ன முடிவு எடுத்தீங்களோ அதையெல்லாம் இன்னைக்கு விட்டுருங்க. இனிமே நான் என்னுடைய சுயநலத்தினால் ஒரு முடிவும் நான் எடுக்க மாட்டேன். என் தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த முடிவை மாத்திரமே இந்த 2024 ஆண்டு நான் எடுக்க போகிறேன். ஆமென். எத்தனை பேருங்க உங்க மேல வச்ச ஊழியத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை 2023 ஆண்டு கரெக்டா செஞ்சீங்க? காரணம் சுயநலத்தினால எடுத்த முடிவு தவறானது. கர்த்தர் கொடுத்த பொறுப்பை உங்களை எந்த இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரோ, எந்த சூழ்நிலையானாலும் அந்த சூழ்நிலையிலே அந்த பொறுப்பை நிறைவேற்றி முடித்து அந்த பொறுப்பை அவர் கையில ஒப்பு கொடுக்கிற வரை, அந்த பொறுப்பை நீங்க அவர் கையில ஒப்பு கொடுக்கிற வரை நீங்க நிறைவேற்றினால் மாத்திரமே கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். இல்லை என்றால் சுயநலமாய் எடுக்க முடிவு எல்லாமே தவறானது. தன் தவற உணர்ந்த இளையகுமாரன் தகப்பன் தன்னை ஒரு வேலைக்காரனில் ஒருவனா ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு அகலாய் போட வர்றாரு. வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறந்து போனாலும் தன் பாலகனை மறப்பாளோ? பிள்ளையை எப்படி மறப்பாங்க? பெத்த தாய் எப்படிங்க பிள்ளைய மறப்பா? ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவளை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமே, அதுதாங்க எந்த சூழ்நிலையிலும் மாறாத அன்பு. டிஜிஎஸ் அங்கிள் சொன்ன ஒரு சம்பவம், ஒரு தாய் தன் பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடுகிறாள். காரணம், கண்ணில் டேபிளில் வச்சிருந்த சுண்ணாம்பை அந்த பிள்ளை தட்டி விட்டுருச்சு. பச்சிலங்குழந்தை கண்ணில் அப்படியே பட்டு அலறுகிறாள். அந்த குட்டி பிள்ளை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறதுக்கு தேடுற ஆண்கள் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு. கிராமம், இப்போ வசதி இல்லாத கிராமம், ஓடுறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறதுக்கு வழி இல்லை. அலறுகிறாள், ஓடுறா. ஒரு பெரியவர், என்னம்மா ஏன் இப்படி பதங்கடிக்கிறேன்னு கேட்டபோது அவள் சொன்னா, என் பிள்ளையினுடைய கண்களில் சுண்ணாம்பு பட்டுருச்சு, என்ன செய்யன்னு தெரியல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அவர் சொன்னார், சித்த வைத்தியம் ஒன்று உண்டு, நான் சொல்கிறத நீ செய். ஒரு ஆட்டுக்குட்டி, ஏதாவது ஒரு ரத்தம் வேணும், ஆட்டுக்குட்டியை பிடி, அந்த அறுத்த உடனே அந்த ரத்தத்தை கண்களில் ஊற்று,
கண்ணை பாதிக்காதபடியே அந்த அந்த அமிலத்தன்மை எல்லாம் மாறி அப்படி கொப்பளிச்சிரும் அப்படின்னு சொன்ன ஆட்டுக்குட்டியை தேடினால் அங்கும் இங்கும் ஓடினால் எந்த ஒரு ஆட்டுக்குட்டியும் கிடைக்கல. உடனே செய்வது அறியாது அருகில் இருந்த ஒரு கத்தியை எடுத்தால் தன்னுடைய விரல்ல ஒரே ஒரு தான் விரலை அறுத்து அப்படியே தன் வலியை பொருட்படுத்தாமல் அந்த குழந்தையினுடைய கண்களிலே கையிலே ரத்தம் சொட்ட 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 அவன் கண்களிலே அப்படியே விட ஆரம்பிச்சா. அந்த பையன் அழுகையை நிறுத்த ஆரம்பித்தான். அந்த கண்ணீர் வடிந்தது. இதை பார்த்த அந்த பெரியவருடைய உள்ளம் உடைந்து ரொம்ப சந்தோஷமா இந்த தாய் தன் வலியை பொருட்படுத்தாமல் தன் பிள்ளையை காப்பாற்றுவதற்காக தன் விரலையே பறிகொடுத்தாள். இப்போ பிள்ளை சந்தோஷமாயிருச்சு. இப்படிப்பட்ட ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தா கூட, இப்படிப்பட்ட தாய் மறக்க மாட்டா. அவ மறந்தா கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். இன்னைக்கு அதே எந்த சூழ்நிலையிலும் மாறாத அன்பு, இயேசுவின் அன்பு. அதே போல தான் உங்களோட அன்பும் எந்த சூழ்நிலையிலும் மாறவே கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் மாறாத அன்பு. அதே போரி பாரங்களை மாற்றுகிற அன்பு, பாரங்களை நுகங்களை மாற்றுகிற அன்பு. ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு மாட்டுக்காக ஜெபிக்க போயிருந்தப்ப அருகில் இந்த மாட்டு வண்டிக்கு மாடு வச்சுருப்பாங்க பார்த்தீங்க. மாட்டு வண்டிக்கு மாடு மாட்டி கம்பை அந்த மாட்டு மேலே தூக்கி வச்சு மண்ணடிக்க கொண்டு போவாங்க. மண்ணடிக்கிறதுக்கு அதுக்கு பேர் என்னது? மேக்கா மாடு. அது இந்த இப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அதில் அப்படி தூக்கி வச்சுருவாங்க. அதுவும் கழுத்தை தாங்க முடியாமல் என்னை இப்படி பாடுபடுத்துகிறானே, நான் வைக்கலை போடுறேங்கிற பேரில் இந்த பாடுபடுத்துகிறானேன்னு அதுவும் வஞ்சிக்கிட்டே போகும் மேக்கா மாடு. அந்த மாட்டை ஒரு நாள் நான் பார்த்தபோது அந்த மாட்டோட கழுத்தில் அவ்வளவு ரத்தம், அப்படியே தோல்னா உறிஞ்சி அப்படியே ரத்தமாக நிற்குது. யோசிச்சு பாருங்களேன். அந்த மாட்டு வண்டியில் போடப்படுகிற கட்டையின் அழுத்தம் தாங்க முடியாமல் அந்த இரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாடு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு? அப்படியே கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன். அதோட வலி தாங்க முடியாமல் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன். மாட்டுக்கு அந்த கழுத்தில் கட்டை ஒரு நுகத்தை போல் இருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. இன்னைக்கு நிறையா பேருக்கு ஒரு நுகம். காலையில் எந்திரிச்ச உடனே சிலருக்கு சொல்லுவாங்க, எனக்கு தலை சுத்துதுயா. சிலர் சொல்லுவாங்க, திடீர்னு எனக்கு படன்னு வருது. சிலர் திடீர்னு சொல்லுவாங்க, எனக்கு எங்கே இருந்து தான் ஒரு வழி வருதுன்னு தெரியல. சிலருக்கு ஒவ்வொருவருக்கும், சிலருக்கு வியாதி ஒரு நுகம், சிலருக்கு கடன் ஒரு நுகம், சிலருக்கு பலவீனம் ஒரு நுகம், சிலருக்கு பிசாசின் போராட்டம் ஒரு நுகம். பிரியமானவர்களே, நுகம் 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 ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு நுகம் வைக்கப்பட்டிருக்கிறது. சிலருடைய நுகங்களுக்கு அவர்களே காரணமாயிருவாங்கன்னா வேதம் சொல்லுகிறது, சிலருடைய நுகங்களுக்கு அவர்களே காரணமாயிருவாங்க. இளைய குமாரனுடைய நுகங்களுக்கு இளைய குமாரனே காரணமாயிட்டான். அப்பாட்ட சொத்தை வாங்கினா, போய் சீரட் அடிச்சா, தண்ணி அடிச்சா, பெண்களோட சாகவாசம் வச்சா. இப்போ எல்லாரும் கூட்டமாக இருந்தாங்க. பணம் எல்லாம் போச்சு. பணம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களை சுத்தில ஒரு கூட்டம். உன்னை போல உண்டா, என்ன போல உண்டா? பணம் இல்லை என்றால் அந்த கூட்டம்
கூட்டம் எங்கே போயிடுறோம். ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி இருக்கிற வரைக்கும் தான் கூட்டம், புரோட்டா வாங்குற வரைக்கும், தகுதி இருக்கிற வரைக்கும் கூட்டம், கடைசி இட்லி வாங்குற அளவுக்கு கூட்டம், கடைசி சாப்பிடுறதுக்கு வழி இல்லைன்னா எந்த கூட்டமும் இருக்காது. சிலருக்கு நுகங்கள் வியாதியாக இருக்கலாம், பிசாசின் போராட்டமாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம். ஆனால் சிலருடைய நுகங்களுக்கு காரணம் அவர்களே நுகங்களை தனக்குத்தானே வைத்துக் கொள்ளுகிறார்கள். இந்த கெட்ட குமாரன் அப்பாட்ட போய் துணிகரமாய் சொத்தை பறித்து கொண்டு கெட்ட நபர்களோடு போய் சேர்ந்து பணத்தை எல்லாம் இழந்து சாப்பிடுறதுக்கு வழி இல்லாமல் இப்பொழுது நுகங்களை சுமக்க முடியல டாடி. இப்ப நேரா சுமக்க முடியாத சூழ்நிலையிலே தன் தவறை உணர்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய குறைவுகள் எப்ப தெரியும்னா, ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குறைவுகள் எப்ப தெரியும்னா, இல்லை என்ற சூழ்நிலை வரும்போது அப்பத்தான் தெரியுங்க. பர்ஸில் பணம் இருக்கிற வரைக்கும் குறைவுகள் என்னங்கிறதே தெரியாது. அக்கௌண்ட்ல பணம் இருக்கிற வரைக்கும் குறைவுகள் என்னன்னே தெரியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இல்லைங்கிற அந்த சூழ்நிலை வரும்போது வாழ வேண்டிய நேரத்தில் வாழாமல், இருக்க வேண்டிய இடத்துல இருக்காமல், பழக வேண்டிய மனிதர்களோடு பழகாமல், பேசக்கூடாத வார்த்தைகளை பேசினபடியினால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குறைவு எப்ப தெரியும்னா, பேசக்கூடாத வார்த்தையை பேசுறது, போகக்கூடாத இடத்துக்கு போகிறது, பழகக்கூடாத நபர்களோட பழகுகிறது. அப்பத்தாங்க எல்லாம் விட்டுட்டு போகும்போதுதான் குறைவுகள் என்னங்கிறது தெரியும். நண்பர்கள் கூட இருந்ததுனால குறைவுகள் தெரியல, அப்பாவோட அருமை தெரியல, பணத்தோட அருமை தெரியல. பணம் போச்சு, நண்பர்கள் போனாங்க. இப்பதான் அவன் வாழ்க்கையில குறைவு உண்டானது. சில பிரச்சனைகளுக்கு நாமே காரணமாக இருக்கிறோம். இன்னைக்கு நன்கு யோசித்து பாருங்கள். இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில நான் சொன்னேன், நம்ம எடுக்கிற முடிவு மற்றவங்களை பாதிக்கிற முடிவாய், சுயநலமான முடிவாய் எடுத்தோம் என்றால் நிச்சயமாய் மாட்டிக்கொள்வோம் என்று சொன்னேன். இப்ப சொல்றேன், இப்ப ஆவியானவர் சொல்றாரு, சில பிரச்சனைகளுக்கு நாமே காரணமாய் விடுகிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன குறைவு இருக்கிறது, அந்த குறைவு எதனால வந்தது என்பதை நல்லா யோசித்து பாருங்க. அந்த குறைவுகள் அனைத்தும், அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நாம் தான் காரணம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த குறைவுகளை மாற்றுகிற, நிறைவாக்குகிற தேவன் சொல்லுகிறார், அந்த குறைவுகளுக்கு இந்த 2023 ஆண்டு நாம் தான் காரணம். இனிமே ஆண்டவரே, இனிமே நான் குறைவுபட்டு போவதே இல்லை ஆண்டவரே. இனிமே சேரக்கூடாத நபர்களோடு நான் சேர மாட்டேன் ஆண்டவரே. பேசக்கூடாத வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். மற்றவர்கள் மனதை பாதிக்கக்கூடிய வார்த்தைகளை பேச மாட்டேன். மற்றவர்கள் மனம் புண்படுகிற படி நான் வாழ மாட்டேன். மற்றவர்களை எரிச்சல் ஊட்ட மாட்டேன். மற்றவர்களுக்கு நான் மற்றவர்களை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி நான் பேச மாட்டேன். மற்றவங்க காரியத்தை குறிச்சே நான் பேச மாட்டேன். மற்றவங்க காரியத்தை குறிச்சே நான் தலையிட மாட்டேன். மற்றவங்களை என் வாழ்க்கையில் கொண்டு வர மாட்டேன். இனிமே நீங்கள் நான் அன்னைக்கு தகப்பன் பிள்ளை மட்டும் இருந்திருந்தா நுகம் வந்திருக்காது, குறைவு வந்திருக்காது. ஆமே, இன்னைக்கு கெட்ட நண்பர்கள் வந்ததுனால குறைவுகள் வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நுகங்களை மாற்றும் அன்பு. இன்னைக்கு எடுத்த முடிவுனால ஒருவேளை இந்த நிலை வந்திருக்கலாம். சேரக்கூடாத நபர்களோட சேர்ந்ததுனால இந்த நிலை வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலும் மாறாத அன்பு என்கிட்ட இருக்கு, ஓடி வந்துருங்க. இந்த 2024 எந்த நேரத்துலையும் உங்கள் குறைவுகளை நான் மாற்ற முடியும்.
2024 ஏன்ட்ட வந்துருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. கடைசியா வந்தாரை அரவணைக்கிற அன்பு, இயேசுவின் அன்பு. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சுயமாக முடிவெடுத்தான். ரெண்டாவது, சேரக்கூடாத நண்பர்களோட சேர்ந்தான், குறைவு வந்துச்சு. இப்போ தடுமாறுறான். இப்போ ஒரு முடிவெடுக்கிறான். வாழ்வழிக்கக்கூடிய அன்பு என் தகப்பன்கிட்ட இருக்கு. நான் பிள்ளை என்று இல்லை, என் தகப்பன் கூட போய் நான் ஒரு வேலைக்காரனாய் நான் இருப்பேன். அவர் காலடியில் இருந்து செருப்பை கூட நான் தொடச்சி போட ரெடின்னு சொல்லி வந்தான். ஆனால் தகப்பன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. எப்போ வருவான் எப்போ வருவா அப்படின்னு ஆண்டவர் காத்திருக்கிறாரு. தகப்பன் காத்திருக்கிறாரு. இளையகுமாரன் வந்தான். தகப்பன் கட்டி அணைத்தார். தகப்பன் முத்தமிட்டார். வேலைக்காரர்களை கூப்பிட்டார். ஆடைகளை கொண்டு வாங்க, மோதிரத்தை கொண்டு வாங்க, கன்றுகளை அடிங்க, விருந்து செய்யுங்க என்று தன் தகப்பன் கட்டி அணைத்து பழச எதையும் பேசலை. இந்த 2023 ஆண்டு ஒருவேளை சுயமாக முடிவெடுத்து எனக்கு ஊழியம் வேண்டாம், என் கர்த்தர் வச்ச தரிசனம்னா என்னால் நிறைவேற்ற முடியாது, என் குடும்பத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சுயமாய் முடிவெடுத்திருக்கலாம். இன்றைக்கி அது சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், அது தவறானது. ஒருவேளை ஊழியத்தை புறக்கணிச்சிருக்கலாம், ஊழியத்தை அசதியாக செஞ்சுருக்கலாம், கர்த்தர் உங்களை கொண்டு செய்யணும்னு நினச்ச காரியத்தை நீங்கள் செய்யாமல் போயிருக்கலாம். இந்த ஆண்டு ஆண்டவரே, என் தகப்பனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். இந்த ஆண்டு மனுஷன் சொன்ன ஆலோசனையை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் குறைவு வந்திருக்கலாம். இந்த வருஷம் சொல்லுங்கள், புது வருஷத்தில் மனுஷன் சொல்கிற ஆலோசனை எதையுமே நான் கேட்க மாட்டேன். வேதத்தை வாசிப்பேன், முழங்கால் படியிடுவேன். அந்தரங்க அறையில் என் தகப்பன் என்னோடு பேசுவார். இனிமே என்னை சுற்றி என் உலகத்தார் கிடையாது. நானும் தகப்பனும் உலகத்தார் இருக்கும்போது என் வாழ்க்கையில் குறைவு உண்டாகிக்கொண்டே இருக்கும். ஆனால் நானும் என் தகப்பனும் இருக்கும்போது என் வாழ்க்கையில் குறைவு வரவே வராது. இன்னைக்கு ஒருவேளை தகப்பனை விட்டு பிரிந்திருக்கலாம், இன்னைக்கு ஓடி வந்துருங்க. அன்னைக்கு இளைய மகன் அப்பாட்ட வந்தபோது கட்டி அணைத்தார். இந்த 2023 ஆண்டு முடிய போகிறது. 2024 ஆண்டு இனிமேல் தகப்பனை விட்டு நான் பிரிய மாட்டேன். தகப்பனுடைய அன்பு மேலானது. உலகம் வேண்டாம், உலக நண்பர்கள் வேண்டாம், உலக ஆலோசனை வேண்டாம். நானும் கர்த்தரும், வேதமும் கர்த்தரும், முழங்காலும் கர்த்தரும். நான் அந்தரங்க அறையில் என் தகப்பனோடு பேசுவேன், தகப்பன் என்னோடு பேசுவார். மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனைகள் எனக்கு வேண்டாம், என் தகப்பன் சொல்லுகிற ஆலோசனை போதும் என்று ஒரு முடிவோடு 2024 ஆண்டு நீங்கள் காலடி எடுத்து வைக்கும் போது 2024 ஆண்டு கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது. உங்களோட கூட இருக்கிற எல்லாரும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள போகிறார்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.